மக்களை வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆன பத்தங் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் பிரீத்தி, வம்சி, பிரணவ்னு புதுமுகங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பிரணீத். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க, ஒரு பொண்ணு, இவங்க 3 பேரை சுற்றி தான் கதை டிராவல் ஆகுது. இந்த 2 பசங்களும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாயிண்ட்ல ஒரு ஃப்ரெண்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அந்த கேர்ள் ஃப்ரெண்டு தான் அந்த படத்தோட ஹீரோயின். அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு திடீர்னு இன்னொரு ஃப்ரெண்டு மேல லவ் வந்துருது. அவனும் திரும்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்பதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த பொண்ணு இந்த 2 பசங்கள்ல யாரை சூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதையே. அதை ஒரு காம்படிஷன் மூலமா டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. அது என்ன காம்படிஷன், கடைசி அந்த ஹீரோயினை யாரை சூஸ் பண்ணாங்க, எதுக்காக அந்த காம்படிஷன் நடுவில் வந்தது, இதனால அந்த 2 பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாதிச்சுதா, கடைசி என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். மொதல் பாசிட்டிவே இந்த 3 கேரக்டர்ஸ்க்கும் இதுதான் மொதல் படம் அப்படிங்கிற மாதிரியே தெரியாம ரொம்ப கேஷுவலா நேச்சுரலா அழகா நடிச்சிருந்தாங்க. அண்ட் நிறைய விதமான எமோஷன்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, அடிதடி இருக்குது. ஸோ வேரியஸ் எமோஷன்ஸ் இந்த படத்துல இருக்குது. எல்லாத்துலயுமே நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க இந்த 3 பேருமே. அண்ட் படத்துல நிறைய இடத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குது. இந்த கிளைமேக்ஸும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் முடிஞ்சிருக்குது. ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவும் இல்லை. கௌதம் மேனனோட கேமியோ இதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்குது. ஏன்னா அவர் மூலமா தான் ஹீரோயின் ஃபுல் ஸ்டோரியுமே சொல்லுவாங்க. கடைசியில அவர் தான் இந்த ஸ்டோரியும் முடிச்சு வைப்பாரு. ஸோ அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் ரெண்டுமே நல்லா தான் இருந்தது. இதுல தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம் இருக்கும்போது நெகட்டிவ் தோன்றது. இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு காம்படிஷனை பேஸ் பண்ணி தான் அந்த சீன்ஸ் ஃபுல்லாவே வருது. அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கொஞ்சம் சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. எஸ்பிபி சரண் ஒரு பையனுக்கு அப்பா ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி, அதுல ஒரு சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது பெருசா நமக்கு ஒட்டல. இது படத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. தமிழ் டப்பிங் கொடுத்திருக்காங்க கௌதம் மேனனுக்கு. தயவு செய்து அது யார் அந்த வாய்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. நார்மலாவே பேசியிருக்கலாம். வர மாதிரியே மிமிக்ரி பண்றேங்கிற பேர்ல ஒன்னு பண்ணிருக்காங்க. அது ரொம்ப கேவலமா இருந்தது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, லாஸ்ட் இயர் இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ்ஸா வந்தது. கண்டிப்பா இது ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபீல் குட் மூவி தான். பட் ஆனா அவங்க கொடுத்த ஹைப்புக்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு ஒர்த்தெல்லாம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான மூவி தான். தமிழ் டப்பிலும் அவைலபிளா இருக்குது. நீங்க வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.